வாழ்க்கையில் ஒரு சில மொமெண்ட்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் இல்லை அதோட வலி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த வாட்டி நம்ம அப்படி விட வேண்டாம். 10th நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ நேரம் நம்ம படிக்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஆரம்பிக்க பார்த்து நான் என்ன ஆனாலும் 500 out of 500 எடுத்தே தீருவேன், இந்த வருஷம் ஃபுல்லாக நான் நல்லா படிக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்குள்ளே நீங்களே ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல, மற்றவங்களுக்கு கொடுங்க, உங்களுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இப்போ அதை காப்பாற்றுறதுக்கான நேரம் வந்தாச்சு. யார் சார், கரெக்டு தான், வாஸ்தவம் தான். நான் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சேன் அப்படின்னா, நம்ம கஷ்டப்பட்டு படிக்கலாம், நம்ம பண்ண ப்ராமிஸ் எல்லாத்தையும் காப்பாற்றலாம் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணிடலாம், அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், இப்படியே என்னை சொல்லி 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 ஹாஃப் இயர்லி முடிஞ்சு போச்சு ஆனியன் சார். இப்போ இந்த ஹாஃப் இயர்லியில் வரப்போகிற மார்க்கை நினச்சா லைட்டாக பயமாக இருக்குது. ஏன்னா இந்த ஹாஃப் இயர்லி மார்க்கை பார்த்துட்டு அப்பா கேட்பாரு, அம்மா கேட்பாங்க, என்னடா படிச்சிடறேன் என்னடா இப்படி மார்க் எடுத்திருக்க, பப்ளிக்கில் எடுத்துருவியாடா, ஐயோ எடுக்கலைன்னா வெளியில் மூஞ்ச காட்ட முடியாதரா, இப்படியெல்லாம் யார் வீட்லையாவது சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பசங்க ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களை இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து ரிலீவ் பண்ணுறதுக்கும் இதிலிருந்து எப்படி ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் கண்ணுங்களா இந்த வீடியோ. நீ எப்படி கம்பேக் கொடுக்கணுன்றத நான் A to Z ஸ்டார்டிங்லேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் பிளானாக சொல்கிறேன். எல்லாருமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நம்ம இப்போ சூப்பர் டூப்பராக உழைச்சி கஷ்டப்பட்டு படித்து ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. திஸ் இஸ் த மொமெண்ட். நான் அடுத்து உன் கையில் இருக்க போகிற இந்த ஜான்வரி பிப்ரவரி இதை நீ எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும், எப்படி படிக்கணும், அந்த பிளானை இப்போ நான் உங்ககிட்ட ரிவீல் பண்ணுறேன். முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. ஜனவரி மந்த்து பொங்கல், ரிப்பப்ளிக் டே, ஹாலிடேஸில் விழுடும். பிப்ரவரி மந்த்து மட்டும்தான் உன் கையில் இருக்குது, புரியுதா? இதிலே உங்களுக்கு 1000 பிரச்சனை வரும். ஸ்கூலில் ரிவிஷன் எக்ஸாம் அது இதுன்னு வைக்க போகிறாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு மார்ச் மாதம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். உங்கள் பிளான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சிங்க அப்படின்றது மேட்டர் இல்லை. ஆனால் கண்டிப்பாக அடுத்து ஒரு 50 நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் படிக்கணும். எப்படி ஆனியன் சார் படிக்கணும்டா கண்ணு? இப்போது ஸ்கூலில் நீங்கள் படிக்கிற டைமை உங்களால் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத பாருங்கள். ஓகே, நம்மக்கிட்ட இன்னும் 50 நாள் இருக்குது, கிட்டத்தட்ட 1200 hours இருக்குது, கிட்டத்தட்ட 72,000 minutes இருக்குது, கிட்டத்தட்ட 4,23,000 seconds இருக்குது. இப்படியே நான் என்ன சொல்கிறேன், கணக்கு போட்டுனே இருப்போம். சரியா? உட்காருவோம், உட்காந்து ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கணக்கு போட்டுனே இருக்கலாம். ஏன்னா கணக்கு போட்டுனே இருந்தால படிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். கிடையாதுரா, எவ்வளோ நாள் இப்படியே நீ கணக்கு போடுவ? நீ கணக்கு போட்டு ஒரு நாள் என்ன உணர்வ அப்படின்னால கணக்கு போடுறதுல டைமு தான் வேஸ்ட் ஆச்சே தவிர நான் படிக்க ஆரம்பிக்கலைன்றத ரொம்ப ரொம்ப லேட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போது முதல்ல இல்லை ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பிளான் பண்ணுறத நிறுத்து, கால்குலேட் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்து, ஒரு விஷயத்தை தள்ளி போடுறத போஸ்ட்போன் பண்ணுறத நிறுத்து, ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுறத நிறுத்து. பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி உங்ககிட்ட. அது சார் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு உட்காந்தேன்னா அதில் 1 மணி நேரம் தான் ஆனியன் சார் படித்தேன், இன்னொரு 1 மணி நேரம் படிக்கணும் கான்சென்ட்ரேட் பண்ணோன்ட்டு என்னை ஃபோக்கஸுக்கு கொண்டு வரதுக்கே எனக்கு போயிடுச்சு. படிக்கிறதுல எஃபிஷியண்ட்டாக படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. 1 மணி நேரம் உட்காந்தா 1 மணி நேரம் படிக்கணும், 2 மணி நேரம் உட்காந்தா தான் இங்கே நிறைய பேரால் 1 மணி நேரமே படிக்க முடியுது. அப்போ அந்த ஃபோக்கஸ் அங்கே இருக்க மாட்டேங்குது. அந்த ஃபோக்கஸ் நான் உனக்கு தரேன், புரியுதா? அது கணக்கெல்லாம் போட்டால் வராது. நீ எப்படி தெரியுமா படிக்கணும், எந்த அளவுக்கு தெரியுமா நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? எனக்கு பப்ளிக்கில் இருக்கிறதுலே டஃப்பான கொஸ்டின் பேப்பரை கொடுங்க, நான் அதை எழுதி காட்டுறேன்னு சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு நீ படிக்கணும். அப்படி தான் படிக்க போகிற 50 நாளைக்கு. மொதல் விஷயம், நீ ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் இல்லை. ஒன்னே நீ ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணு. நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீ நல்லா படிச்சிருக்க தானே? ஒரு சில எக்ஸாம்ஸில், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எல்லாராலையும் நல்லா படிக்க முடியாதுடா. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கும். ஆனால் நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் கமெண்ட்ஸில் சொல்லு, ஆமாம் சார்னு உங்கள் ஸ்டோரி எனக்கு இப்போ தெரியணும். நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு அது ஒரு சப்ஜெக்டாக கூட இருக்கும், அது குவார்ட்டர்லேயோ, ஹாஃப் இயர்லியோ, 9th, 7th, 8th, ஆனால் ஒரு நாள் ஒரு நல்ல மோட்டிவேஷனோட 100% ஃபோக்கஸோடு உட்காந்து படிச்சில்ல, சூப்பராக மார்க் எடுத்திருப்பீங்க. அது வரைக்கும் நீங்கள் அவ்வளோ மார்க் எடுத்துருக்க மாட்டீங்க. எல்லோரும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்னடா எப்படா எடுத்த அப்படின்ட்டு. அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கான எல்லா நாளும் வந்ததில்லை, தப்பும் இல்லை. அது எல்லா நாளும் வரணும்னு அவசியமும் இல்லை. அது உனக்கு 5 எக்ஸாமுக்கு வந்தால் போதும், அது பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்தால் போதும். நீ இப்படி யோசி. உனக்கு இதுக்கு முன்னாடி நீ ஒரு சில எக்ஸாம்ஸில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணல, அந்த பர்ஃபார்மன்ஸை திரும்ப நீ பப்ளிக் எக்ஸாமில் மட்டும் ரெப்ளிகேட் பண்ணால் போதும். ஆன் தட் ஃபைனல் டே அங்கே என்ன மார்க் எடுத்த,
அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யணும், 6 hours ஆஃப் ஸ்டடி டைம். காரணமே தேடாத. சார் எனக்கு ஃபீவர் வந்துடுச்சு சார், சார் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் ஏதோ ஒரு நாளும் ஒரு காரணம். ஸ்கூலில் டெஸ்ட் வைக்கிறாங்க, ரிவிஷன் எக்ஸாம் நடக்குது. எவ்ரிடே ஐ சி ஸ்டூடெண்ட்ஸ் கம்மிங் அப் வித் மோர் ரீசன்ஸ் டு டூ நாட் டூ சம்திங். ஏங்கண்ணே, ஒரு விஷயத்த செய்யாமல் இருக்கிறது காரணமே தேடாது. செய்யலைன்னா செய்யலை, அவ்வளோதான். திரும்ப நான் நாளைக்கு செஞ்சிருவேன். இன்றைக்கி 6 மணி நேரம் படிக்கலையா, நாளைக்கு நான் 12 மணி நேரம் படிக்கிறேன். இந்த சண்டே எழுதி வச்சுக்கணும். ஒரு நாளும் இப்போ நான் 6 hours இன்றைக்கி பண்ண முடியல, 7 hours டெய்லி பண்ணிக்கிறேன், இல்லை சண்டே நான் 12 hours பண்ணிக்கிறேன். நீ அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். காரணம் தேடாது. முதல்ல வந்துட்டு எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கும். ஃபுல் சிலபஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் வரைக்கும் எல்லாத்துக்கும் ப்ராப்பராக ஸ்டடி மெட்டீரியல் வச்சிருக்கியா, புக்ஸ் வச்சிருக்கியா, ஃபுல்லாக எல்லாத்துக்கும் பிடிஎஃப் ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருக்கா வந்துட்டு, ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பர் கலெக்ஷன்லாம் வச்சு அதெல்லாம் படித்து பார்த்துருக்கியா, அதில் என்னென்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு தெரியுமா, மாடல் டெஸ்ட் பேப்பர்ஸ் வந்துட்டு இருக்கா, 1 மார்க்குக்கு வந்துட்டு தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்கா, புக்கு கைடு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கியா. வந்துட்டு ஒரு சில மெட்டீரியல்லாம் இல்லை அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே, இந்த 2025 முடியறதுக்குள்ளே முதல்ல அதெல்லாம் என்ன பண்ணு, கலெக்ட் பண்ணி வச்சுக்க. அட்லீஸ்ட் பை ஜான்வரி 2026 ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்கள் எல்லாருக்குமே இருக்கணும். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், இந்த சேனல் என்றைக்குமே நிற்காது. இந்த சேனல் ஓகே, உங்களோட பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வர Jan 2ஆம் தேதி, 1ஆம் தேதி நாங்கள் லீவ் எடுத்துக்கிறோம், கோச்சிக்காத, 2ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து உனக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வர டெய்லி நாங்கள் உனக்கு மேரத்தான் கிளாஸஸ் எடுக்கிறோம், வீக் விஸ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம். சரியா? உங்களுக்கு 200 கட் ஆஃப் உங்களுக்கு இல்லை, 500 அவுட் ஆஃப் 500. நீங்கள் 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கிறது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நாங்கள் நடத்துகிறோம். தமிழ்நாட்டோட மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டீமில் நீ வந்து சேருவா. I want every one of you to join தமிழ்நாடு's most hard working team. அது என்ன டீம், ஒன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் என்ன மட்டும் சொல்லல ஹார்ட் ஒர்க்கிங் டீம்னு. எனக்கு தெரியும் நீ என் கூட சேரு, ஒன்னையும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பேன், ஒன்னையும் நான் ஜெயிக்க வைப்பேன். நம்ம திமிரா சொல்லலாம், நீ எங்கடா படிக்கிறேன்னா, சார் தமிழ்நாட்டோட மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டீமில் நான் படிக்கிறேன்னு சொல்லு. நீ அந்த டீமோட மெம்பர், அதை மறந்துடாது. புரியுதா? மெம்பர் ஆகு, மறந்துடாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு's மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டீம். ஹார்ட் ஒர்க் நம்மளை வெற்றி தேடி தரும். உங்களுக்கு ஒரு சில முக்கியமான பிடிஎஃப்லாம் படிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் ஓகே, இதோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த முக்கியமான பிடிஎஃப்ஸை நான் அட்டாச்சும் பண்ணியிருக்கேன். உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோ. டவுன்லோட் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக வச்ச படி. சரியா? இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுறேன். என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு 50 நாளைக்கான ஆன்லைன் டியூஷன் ஆரம்பிக்கிற ஐடியாவில் இருக்கும். சரியா? இது எல்லாருக்கும் கிடையாது. அது என்ன சார் எல்லாருக்கும் கிடையாது? ஏற்கனவே நான் தீமணல் பேட்சில் சேர்ந்துட்டேன், ஐ எம் ஸ்டடிங் இன் தீமணல் பேட்ச். அப்போ உனக்கு இது கிடையாது, உனக்கு இது ஏற்கனவே இருக்குது. அதனால் நீ வந்து இதை பற்றி அவசரப்படாத. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எக்ஸாக்டாக 50 நாள் ஆன்லைனில் டியூஷன் கண்டக்ட் பண்ண போகிறேன். இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகும். தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோஷியல், மேக்ஸ். நானும் இதில் டீச் பண்ணுறேன். 50 நாள் 50 கிளாஸஸ், ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் நடக்கும். ஸோ தட் இஸ் 100 கிளாஸஸ், 100 கிளாஸ். இந்த 100 கிளாஸில் ஃபஸ்ட்டிலிருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் சிலபஸையும் ஒரு வாட்டி எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணி தரோம். உனக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸும் ரிவைஸ் பண்ணி தரோம், எல்லா ப்ராப்ளம்ஸும் ரிவைஸ் பண்ணி தரோம். புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக பப்ளிக் எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி தரோம். நான் ஒரு 400 தான் இருக்கேன், 450 தான் இருக்கேன், நான் 500க்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் தோற்றுருக்கலாம், ஸ்டார்டிங்கில் நான் லேக் ஆகிருக்கலாம், ஆனால் எனக்கு எடுத்து 500 எடுக்கணும் சார் அப்படின்றவங்க இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் 500 அவுட் ஆஃப் 500 எடுக்க வைக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பெய்டு பேட்சாக தான் இருக்கும், ஃபீஸ் கட்டி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு ஃபீஸ் கட்டுற வசதி இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் நடத்துகிற கிளாஸஸை கவனிக்கலாம். சரியா? என்ன, இதில் உங்களுக்கு நான் பர்சனல் அட்டென்ஷன் தரேன். இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் நான் பர்சனல் அட்டென்ஷன் தரேன். ஸ்டடி ஹவர்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு விஷயம் இதில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். என்னென்னா, நாங்கள் ஆன்லைனில் இருப்போம், நாங்கள் இருக்கும்போதே நீங்கள் எங்கே எதிரவே படிக்கலாம். நான் உனக்கு டெய்லி இந்த 5 கொஸ்டினை படுறான்ட்டு வந்துட்டு பிடிஎஃப் கொடுத்துருவேன். நீ உட்காந்து அப்போவே அதை பார்த்து படிச்சிடலாம். படிக்கும்போது அதிலையா சந்தேகம் இருக்குன்னா நான் அப்படியே ஆன்லைனில் அங்கே உட்காந்துருக்கேன், அங்கேயே உனக்கு நான் டவுட்டை கிளியர் பண்ணி விட்றேன். ஸோ டெய்லி நான் ஸ்டடி பிளான் கொடுத்து இன்றைக்கி இதை முடிச்சிருன்னு சொல்லி உனக்கு நான் டாஸ்க்கு தரேன். அந்த டாஸ்க்கை என் கூட சேர்ந்து முடிச்சிரு. கிளாஸ் நடத்துகிறேன், 100 கிளாஸஸ் மொத்தமாக 50 நாள், ஒரு நாளைக்கு 2 கிளாஸ், 100 கிளாஸஸ் நான் நடத்துகிறேன். ஃபுல் சிலபஸை கவர் பண்ணுறேன். சார் எனக்கு 500 எடுக்கணும், ஓகே, என்னால் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியும், நான் ட்ரை பண்ணுறேன் சார், இதில் நான் தோக்க எனக்கு ரிஸ்க் எடுக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ அதனால் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றவங்க ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஸோ எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத பார்த்து
அதுக்கான முடிவு எடுக்கிறேன். நான் இதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக மட்டும்தான் அட்மிஷன்ஸ் எடுக்க போகிறேன். வெறும் 2000 அட்மிஷன்ஸ் மட்டும்தான், அதுக்கு மேலே கிடையாது. நாட் ஒன் மோர் தென் 2000. ஏன்னா என்னால் 2000 பேரை மட்டும்தான் என் டீமால் பார்த்துக்க முடியும். என்கிட்ட இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த பேட்ச் அநியாயத்துக்கு பொறுப்பாக பார்த்துப்போம். அப்போது 2000க்கு மேலே நாங்கள் அட்மிஷன்ஸ் எடுக்க போகிறதில்ல. ஸோ எவ்வளோ பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத எனக்கு கன்வே பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை தெளிவாக அழகாக பிளான் பண்ணி பண்ணலாம். சரியா? பாய் பாய்.